கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1331 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 10 அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். ஒரு மனிதன் அவன் வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஏன் விழுகிறான்? ஒரு மனிதனுடைய தொழில் ஏன் விழுகிறது? அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் உத்தமமாய் நடப்பானானால் அவனுடைய தொழில், அவனுடைய வாழ்க்கை பத்திரமாய் நடக்கும். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ தேவனால் கண்டுபிடிக்கப்படுவான். கோணலான வழிகளிலே நடக்கிறவன் மீண்டும் தேவனிடத்திலே வருவானானால் கோணலான வழிகளை தேவன் சிதைப்படுத்தி விடுவார். யோபுவனுடைய வாழ்க்கையிலே அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்தான். ஆனாலும் அவனுக்கு சோதனைகள் வந்தது, இழப்புகள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது. யோபுவனுடைய மனைவியே அவனை தூஷித்தாள். நண்பர்கள் அவனை கேலி பண்ணினார்கள். நண்பர்கள் ஆறுதல் சொல்வதை போல அவனை கடிந்து கொண்டார்கள். ஆனால் யோபு உத்தமத்தை விட்டு ஒரு காலும் பின்வாங்கவில்லை. எனவே ஆண்டவர் யோபுவின் உத்தமத்தை பார்த்து இரட்டிப்பான நன்மைகளை யோபுவுக்கு தந்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ளவர்கள்தான் தேவனிடத்தில் கேட்க முடியும். எனவே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு மனிதனுடைய வாழ்விலே உத்தமம் மிகுந்த முக்கியம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே உத்தமமாய் வாழுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கை செழுமையாக மாறுவதை காண்பீர்கள், செழிப்பாக மாறுவதை காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உத்தமமும் சன்மார்க்கமுமாய் வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறவர். அவர்கள் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஒரு மனிதன் உத்தமமாய் வாழ்வானானால் கர்த்தருக்கு பிரியமுள்ள மனிதனாக வாழ்வான். தாவீது தன் வாழ்க்கையில உத்தமத்திலிருந்து விலகின காரணத்தினாலே அநேக கஷ்டங்களை சந்தித்தான், இழப்புகளை சந்தித்தான். ஆனால் மீண்டும் தன்னுடைய அக்கிரமம் நீங்க முற்றிலும் கழுவும்படி ஆண்டவரிடத்தில் பிரார்த்தித்து மீண்டும் இரட்சணிய சந்தோஷத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அதே போல நீங்கள் உத்தமமாய் வாழ்வீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பு தானாக வரும். கர்த்தரை நம்பி வாழுங்கள். நீங்கள் செழிப்பாய் வாழ்வீர்கள். உங்கள் தொழில் செழிப்பாய் அமையும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் உங்களை விட்டு ஓடி போய்விடும். உத்தமமாய் வாழுங்கள். கர்த்தரை பின்பற்றி வாழுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.